ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஆணும் பெண்ணும் நிச்சயமாக வேறு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய பிஹேவியரும் சரி, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அணுகிற முறையும் சரி ரொம்பவே வித்தியாசப்படுது. பெண்கள் போலவே ஆண்கள் இருக்க முடியுமா, இல்லை ஆண்கள் போலவே பெண்கள் மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அட்லீஸ்ட் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எதெல்லாம் சரி, எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆண்கள் என்னெல்லாம் பண்ணுறதில்ல, பெண்கள் என்னெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் மோனிகா விக்னேஷ். ஐம் a certified life and relationship coach. Welcome to Monica Talks. ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆரம்பத்திலேயே எடுத்த உடனே ஆண்கள் இமோஷ்னலி இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாஜிக்கலான ஒரு விஷயமாக தான் அதை பார்ப்பாங்க. அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி லாஜிக்கல் திங்கிங் வச்சு தான் எல்லாத்தையுமே அவங்க லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணுறது எமோஷன்ஸ் தான். அதனால தான் ரொம்ப சீக்கிரம் நம்ம ஒருத்தரோட இமோஷ்னலி இன்வால்வ் ஆகிடும். எல்லா விஷயங்களையுமே நம்மளை ஹர்ட் பண்ணுது. ஆண்கள் அந்த மாதிரி இமோஷ்னலாக இன்வால்வும் ஆகிறதில்ல, இமோஷ்னலாக ஹர்ட் ஆகிறதும் கிடையாது. ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஒர்க் அப் ஆகவே மாட்டாங்க. ஸ்மால் ஸ்டஃப்பை அப்படியே விட்டுருவாங்க. நீ என்ன சொன்ன, ஏன் இப்படி பேசின அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்கள் தான். அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் எமோஷ்னலி இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ரொம்ப சீரியஸாக உள்ளே இறங்கவும் மாட்டாங்க. மேபி அதனால தான் அவங்களால சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ ஆண்கள் போல் நம்மளும் இந்த விஷயத்தில் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி, ஓவர் அனலைஸ் பண்ணி, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம எல்லாரும் காமனாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் பெண்கள் ஆண்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு பையன் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டுலாம் இருந்தான் அப்படின்னா அவனை நான் தான் நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நான் தான் அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். தெரிஞ்சு வேணும்னே பண்ணுறதில்ல, பட் தெரியாமல் அவங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நம்ம சினிமாலையும் பார்க்குறோம். மேபி சினிமாவை பார்த்து தான் இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ என்னவோ. அதே மாதிரி தான் திருமணத்துக்கு அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணை கம்ப்ளீட்டாக எல்லா விதத்துலேயும் தூக்கி சுமக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவனுக்கு வேலை இல்லைன்னா இவங்களே வேலை செஞ்சு சம்பாரித்து அவனுக்கு காசும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் சுற்றுறவனுக்கு அவங்க கூட தங்கறதுக்கு கூட இன்றைக்கெல்லாம் பெண்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஆண்களை நம்ம பார்த்துருக்கோமா? அந்த பொண்ணு சரியில்லை, நான் தான் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லி திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பண்ணவே மாட்டாங்க. இந்த திருத்துறது, நேர் வழிக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு ஆண்கள் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பொறுப்பே இல்லாமல் இருக்குது, அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லை, இண்டிபெண்ட்டாக அந்த பொண்ணால் இருக்க முடியல அப்படின்னா காசு கொடுத்து தங்க இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேர் கேஸஸ் தான் நடக்கும். என்ன மாதிரி கேஸ் நடக்கும் தெரியுமா? ஒன்று, அந்த பெண் ரொம்ப யங்காக இருந்து இந்த ஆண் ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கும்போது, அந்த மாதிரி பெருசாக ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர் இது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்குது, அந்த ஆணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக ஒய்ஃப்க்கு தெரியாமல் கள்ளக்காதலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஒரு ஆண் பெண்ணை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணும்போது பெண்களை திருத்துறதோ இல்லைனா பெண்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறதோ நிறைய நேரங்களில் ஆண்கள் பண்ணுறதில்ல. பெண்களை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அடிக்கிறது, இல்லை திட்டுறது, இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, ஆர் சீட் பண்ணுறது. ஆனால் இதே மாதிரி ஒரு ஆண் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட நிறைய சான்சஸ் பெண்கள் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்து எமோஷன்ஸ் தான் அவங்க லைஃப்பில் மேஜர் டிசிஷன் மேக்கிங் ஃபேக்டராக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஆண்களை கூட மன்னிச்சு இன்னொரு சான்ஸ் கொடுக்குற நிறைய பெண்கள் இருக்காங்க. சில பேர் பல சான்சஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்கள் பார்த்தீங்களா, நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆணை சீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை அடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் அ மேன் இஸ் ட்ரீட்டட் பேட்லி, தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஆண் இருக்கிறதில்ல. அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பெண்ணுக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணோட கள்ளக்காதலில் இருப்பாங்க. கேட்டால் என்னோடய ஒய்ஃப் இல்லை என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா அப்யூஸையும் டிஸ்ரெஸ்பெக்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக திரும்ப சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, பட் மெஜாரிட்டியாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த மாதிரி தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் இது இன்னொரு முக்கியமான வித்தியாசம். நிறைய ஆண்களுக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இது வைஃப் மெட்டீரியல் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். இந்த பொண்ணு கூட சும்மா ஜாலியாக பேசலாம், ஃப்ளர்ட் பண்ணலாம், கூட்டிகிட்டு ஊரெல்லாம் சுற்றலாம், அவ்வளோதான் இந்த பொண்ணை லவ் பண்ணலாம்.
ஆனால் நம்ம கல்யாணம்னு பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழகிற பொண்ணுங்களுக்குள்ளே அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் பெண்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்க ஒருத்தங்களோட இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னாலே இமோஷ்னலி இன்வால்வ் ஆகிடுவாங்க, கமிட்மெண்ட்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது காதல், திருமணம் அந்த மாதிரி போகணுன்னு தான் எதிர்பார்ப்பில் பெண்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. இன்றைக்கி மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறிட்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க, லிவிங் டுகெதர், இந்த மாதிரி பல பேர்கள் இதுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் காமனாக நடக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணால் ஒரு பெண்ணோட எந்த இமோஷன்ஸும் இல்லாமல் வெறும் ஜாலியாக ஊர் சுற்றுறது, ஃபன்காக மட்டும் அவங்களால இருக்க முடியும். அப்படி அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னு நான் சொன்னேன் இல்லையா? இதில் ஆண்கள் பண்ணுறது சரி, பெண்கள் பண்ணுறது சரி அப்படின்ற விவாதத்துக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் பேசலை. இப்போது ஒருத்தங்களை சீட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணாலும் தப்பு தான். அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்தி சண்டை போடுறதோ இல்லை ஓவர் திங்க் பண்ணுறதோ யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ இதில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பர்சனாக இருக்கணும், உங்களுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்சஸ் பற்றி நான் சொன்னேன். ஸோ உங்கள் பார்ட்னர் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1-to-1 கோச்சிங் இல்லை கப்புள் கோச்சிங் வேணும்னா relationshipconsultantmonica@gmail.com. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஐடி vjmonica.m. அதன் மூலமாகவும் டிஎம்மில் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு கோச்சிங் வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். மோனிகா டாக்ஸ் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.